இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். லெந்து காலத்தின் தியானத்திற்காக இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அடையாளம். வேதாகமத்தில் நமக்கு அநேக அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட 2 அடையாளங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக சிலுவையின் அடையாளம். இயேசு கிறிஸ்து என்றாலே சிலுவை. அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறது. மனு குலத்திற்காக தேவன் செய்த மிகப்பெரிய தியாகத்தை வெளிப்படுத்துகிறது. தேவன் மனுக்குலத்தின் மேல் வைத்த அன்பு, திரளான அன்பு, தேவனுடைய அன்பை இந்த மனுக்குலத்திற்காக தம்முடைய சரீரத்தின் மரணத்தின் நிமித்தமாக, சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்த நிமித்தமாக அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் வானத்தையும் பூமியும் சர்வ லோகத்தையும் உண்டாக்கின தேவாதி தேவன், அவர் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவன் மனுக்குலத்தின் பாவங்களை ரட்சிக்கும்படியாக, மனுக்குலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனையும் அவர் நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, அந்த நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் அண்டையில் அவரை எல்லா ஜனத்தையும் இணைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய், பிதாவின் சித்தத்திற்கு தம்மை கீழ்ப்படிந்தவராக மாத்திரமல்ல, அவர் தம்மை தாமே தாழ்த்தினவராக காணப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்கிற அந்த ரட்சிப்பு, அந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாய் நாம் தேவனோடு இணைக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது மகா பெரிய உன்னதமான ஒரு அனுபவம் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நமக்கு கொடுத்திருக்கிறது. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தம் ஒரு பாவங்களை அறியாத, வேதம் சொல்லுகிறது அவர் பாவங்களை பார்க்காத சுத்த கண்களை உடைய தேவன் என்று சொல்லி, அப்பேற்பட்ட தேவன் மனு குலத்திற்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக ஒரு பாவியாக அவர் ஒரு கல்வர்களுக்கு நடுவிலே ஒரு கல்வனை போல நம்முடைய தேவனாகி இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ள அந்த இரத்தம் நமக்கு ஒரு சுத்திகரிப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. மனு குலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்காக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பூமி எங்கும் சிதறப்பட்டு இருக்கிறது. இந்த இரத்தத்தை யாரெல்லாம் அந்த இரத்தத்தை அண்டி கொள்ளுகிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் விசுவாசித்து அவருடைய சமூகத்திலே கிட்டி சேருகிற ஒவ்வொருவருக்கும் சிலுவையிலே தேவன் நமக்காக செய்த அந்த தியாகத்தின் மூலமாக கிடைத்த ரட்சிப்பின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், ரட்சிப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், வெற்றிகள், சுகம், சந்தோஷம், சமாதானம் யாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். நாம் அதற்காக என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை தியானிக்க வேண்டும். சிலுவையை நோக்கி பார்த்து அவர் அண்டையிலே நாம் இணைந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் வாயினால் அறிக்கையிட்டு நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். தேவன் சிலுவையின் மேல் நமக்கு கொடுத்த வெற்றி அனைத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிற அந்த தேவனுடைய வெற்றியை நாமும் பெற்று வாழ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.